அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி ஆகஸ்ட் மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெருவாரியான கிரகநிலைகள் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுகிறார். சூரியனும் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறார், இறுதியில் விரயத்தில் நுழைகிறார். அதே போன்று ராசியின் அதிபதியான புதனும் விரயத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கிரன் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் குரு சுக்கிர யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானமாகிய 11இல் அமர்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் வருமான உயர்வையும் உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் இந்த மாதம் முழுவதும் வலம் பெறுகிறார். அந்தமாக பணிகள் நடைபெற்றாலும் கூட நேர்த்தியாக நடைபெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முழுமையாக யோகஸ்தானத்திலும் கேது விரயத்திலும் இருக்கிறார். எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை முயற்சி செய்தால் சுப விரயங்களாகவும் மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் யோகஸ்தானமாகிய 6இல் ராகு வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டி மிகவும் சாதகமாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய ஒரு முதன்மையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 6இல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கல்களோ சிரமங்களோ இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திப்பதால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே செலவுகளும் வரவுகளும் கிட்டத்தட்ட சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் வரவு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. உங்களை
பொருளாதார ரீதியாக அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத பல்வேறு வகையான தடை என்று இருக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக மேன்மை அடையக்கூடிய வகையில் எளிதில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சலுகைகள் இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மாதத்தில் அவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்பாராத திடீர் பணவரவின் காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகளை குறைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கூடுதல் சலுகைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் சிக்கல் சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் ராகு வலுவாக அமர்ந்திருப்பதால் வர்த்தகம் உள்ளிட்டவை சாதகமாக அமைய போகிறது. வியாபாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சரி செய்யப்படுவதோடு தொழில் ரீதியாக கவலை அளித்து வந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதல் கிடைப்பதால் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தொழிலில் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல புதிய யூகங்களையும் மிக சிறப்பான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எத்தகைய தருணமாக இருந்தாலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஞாபக சக்தி கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான யோகமும் உங்களுடைய திறமையை மேம்படுத்தி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் இருக்கக்கூடிய விரயங்கள் கட்டுக்குள் வரும். உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம்
தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நிறைந்த நன்மையும் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் வருவாயை பெண்மணிகள் உயர்த்துவதோடு மிக சிறப்பான குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக உறுதியாக கைகூடும்.